இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் விஜய். அப்படிதான் ஆரம்பிக்கணும். ஏன்னா விஜயோடைய ஆரம்ப கட்ட கால வளர்ச்சியெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாளைய தீர்ப்புன்ற படத்தில் அறிமுகமாகி கொஞ்சம் கொஞ்சமா தன்னை தானே செதுக்கின்ற ஒரு ஒரு மனிதர் தான். இதெல்லாம் மீறி ஆரம்ப காலத்தில என்னங்க படம் பண்றாரு விஜய். அவங்க அப்பா ஒரு மாரி கமர்ஷியல் படங்கள், அடல்ட் படங்களா எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாரி அந்த ஒரு ஒரு சாயல் வந்தபொழுது, இப்பவே உனக்காக துள்ளாத மனம் துள்ளும், லவ் டுடே மாரியான படங்கள் அவரை வேற ரேஞ்சில மாத்துச்சு. அதன் பிறகு தன்னைத்தானே செதுக்கின்ற ஒரு நபரா, குறிப்பா கத்தி, துப்பாக்கி மாரியான படங்கள் விஜயோடைய ரேஞ்ச் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. இன்னைக்கு விஜய் மாஸ், அந்த மாஸ் தளத்தில இருக்கிறாரு. குறிப்பாக ஜனநாயகன் அவருடைய கடைசி படம் அப்படின்னு தான் விஜய் ரசிகர்களுக்கும், ஒட்டுமொத்தமானவர்களுக்கும் ஒரு பெரிய வருத்தம். அந்த வருத்தத்தை தாண்டி ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, "எப்பா 250 கோடி ஒரு படத்துக்கு, இது சாதாரண காசே கிடையாது." அரசியல் அவரே சொல்லியிருந்தார் விக்கிரவாண்டி மாநாட்டில, அரசியலுடைய ஆழம்லாம் என்னன்னு தெரியும் இவர் விஜய் குழந்தை, பச்சா எப்படின்லாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்திருக்கிறேன். இது இது இயல்பா தோன்றது தானே உங்களுக்கு இது. எங்க ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்றவங்க 1 மாச சம்பளத்தையே விட்டுக் குடுக்க மாட்டாங்க. 250 கோடி ஒரு பீக்ல ஒரு பெரிய மாஸு, ஒரு பெரிய ஓப்பனிங் உள்ள ஒரு ஹீரோ, அத ஸ்கிப் பண்ணிட்டு நான் வரேன் நானு. ஜனநாயகன் தான் என்னுடைய கடைசி படம் அப்படின் பொழுது, ஒட்டுமொத்தமாக ஜனநாயகன் மீது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. முதல் கர்ஜனை இப்ப 12 மணிக்கு சுட சுட வந்தது. நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். இது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் சிங்கிளோ அல்லது டீசரோ கிடையவே கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா, ஜனவரி மாதம் 9ஆம் தேதி பொங்கலை ஒட்டி இந்த படம் வரப்போது. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4 மாசம் இருக்குது. அப்படிங்கும்போது அதுக்குள்ள எப்படிங்க டீசரு, ட்ரெய்லரு, ஃபர்ஸ்ட் சிங்லாம் விட்டுருவாங்க. கிளிம்ஸ் தான். அந்த முதல் கர்ஜனை என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு அவருடைய அந்த ஃபேவரட்டான ஒரு டயலாக் இருக்கு இல்லைங்களா? இந்த ஒரு வசனம் எங்கு சொன்னாலும் அது விஜய்க்கான ஒரு மாஸ் அப்படி தெறிக்க விடுது. அதிலிருந்து தொடங்குறது தான் நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இந்த படத்தில் விஜய் ஒரு போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறார் அப்படின்னு. ஒரு பெரும் கலவரம். அந்த கலவரத்திற்கு நடுவில் ஒரு போலீஸ் அதிகாரி அந்த கலவரத்தை கட்டுப்படுத்தினவரா, அந்த கலவரத்தை ஒடுக்கிட்டு அங்கேருந்து ஆசுவாசப்படுத்திக்க வராரா, அந்த கலவரம் நடந்த இடத்தில் யாராவது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள வேட்டையாட வந்திருக்காரான்னு தெரியல. ஏன்னா பொதுவாவே ஆரம்பத்திலேருந்து விஜய் மீது தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய அந்த அரசியல் களம், அரசியல் விஷயங்களை ஒவ்வொரு படத்திலயும் அவர் கொண்டு வந்துட்டார். ஏறக்குறைய இதயக்கனிலாம் பார்த்தீங்கன்னா, ரெட்டையெல்லாம் காமிக்க ஆரம்பிச்சுட்டாரு. ரெட்டையெல்லாம் இது பண்ணாரு. ஓகே. அதுக்கு முன்னாடியே நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், எத்தனையோ பாட்டுகள், புரட்சி பாடல்கள்லாம் அது தெரிஞ்சு அவர் போட்டாரா, இல்ல இது தெரியாமல் டீஃபால்ட்டா அழிஞ்சதா அதெல்லாம் விட்டுருங்க. ஏற்கனவே விஜயகாந்த் கூட விஜயகாந்த் ஏவிஎம்ல ஒரு பட ஷூட்டிங்கு. அந்த ஷூட்டிங்க்காக அப்போ இருந்த மீடியாக்கள்லாம் என்ன ஒரு 10, 15 பேர் இருப்போம். போய் ஒரு ஃப்ளோரில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. போனா ஒரு கட்சி கொடி மாரியான ஒரு விஷயம், ஒரு நடுவுல தீபம் போட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சாங் எடுக்கிறதுக்காக. விஜயகாந்த் கிட்ட மெதுவா எல்லாரும் கேட்குறோம் இது என்ன உங்க கட்சி கொடியானோனே, அவர் அரசியல் இதெல்லாம் எதுவுமே அறிவிக்கல. அப்படியே சைலண்டாவே இருக்கிறார். இல்ல இல்ல இது நீங்கலாம் தெரிஞ்சுப்பீங்க, இருங்க இருங்கன்னாரு. அதன் பிறகு தொடர்ந்து அந்த கட்சி கொடியை பல படங்கள்ல அவருடைய மோதிரமா கூட அதுவா தான் இருந்தது. அதன் பிறகு முரசு சின்னம் கிடைச்ச பிறகு அவருடைய படங்கள்ல முரசு சின்னமே அங்கங்க வெளிய வந்தது. ஏன் விஜய் அது மாரி தன்னுடைய டிவிகேவை தாண்டி தன்னுடைய அரசியல் விஷயங்களையே முந்தைய படங்கள்ல எங்கேயுமே டீகோட் பண்ணல. இந்த படத்துல கூட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வர கிளிம்ஸ்ல ஜனநாயகன் கண்டிப்பா அரசியல் பேசக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். இதுல ஒரு அரசியல் விஷயம் அல்லது டிவிக்கு ஏதாவது ஒண்ணு காட்டப் போறாரு. ஏன்னா நேத்து வெளியிட்டிருந்த அந்த போஸ்டர்ல கூட பார்த்தீங்கன்னா, ஒரு சூரியன் சன்செட் ஆகுற சூரியனுக்கு பின்னாடி இப்படி கைய வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த கையில டிவிகேன்னு பச்சை குத்திருக்குன்ற வரைக்கும் டீகோட் பண்ணிட்டாங்க. இப்போ இது ஒரு பியூர் போலீஸ் ஆஃபீசர். நான் இதான் வந்திருக்கிற கிளிம்ஸ்ல. இன்னும் இருக்கு அப்டேட்டு. இன்னும் நாட்கள் இருக்கு. ஒவ்வொன்னா வரதான் செய்யும். இது ஒரு பிறந்தநாள் ஸ்பெஷல். இந்த பெரிய வருத்தம் என்னன்னா, விஜயோடைய பிறந்த நாள், நடிகர் விஜயோடைய கடைசி பிறந்த நாள். அடுத்த பிறந்த நாள் அவர் சிஎம்மா இருக்கலாம், இல்ல பெரும் அரசியல் தலைவரா இருக்கலாம், எதிர்க்கட்சி தலைவரா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் மீறி விஜய் எல்லாரும் சொல்றது என்னன்னா, இந்த டெடிகேஷன்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? ஒரே நோக்கத்துல, ஒரே கண்ணோட்டத்துல ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதிலேயே பார்க்கறது. நீங்க எஸ்.ஏ. சந்திரசேகர் கிட்ட ஒரு தடவ பேசிட்டு இருக்கும்போது தான் சொன்னாரு. அந்த டிசிப்ளின் எங்கேருந்து வந்ததுன்ட்டு நீங்க 1000 சொல்லலாம். அவர் வளர்ந்தது இவரால, அவர் வளர்ந்தது அவரால. இப்போ அவருக்கு புஷ்ஷியானது பின்புலமா இருக்காரு. ஆதவ் அர்ஜுன் அவர் வழி நடத்துறாரு. அப்புறமா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இவருக்கு ஒரு அரசியல் ஆசையை, இல்ல ஒரு அரசியல் தலைவராக ஒரு லீடர்ஷிப்கான குணத்தை, அதை தாண்டி ஒரு பண்பை எஸ்.ஏ. சந்திரசேகர் தாங்க. அவருடைய அப்பா தான் இது பண்ணார். என்னன்னா, கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு ஒரு படம் ஷூட்டிங் விஜிபி கிட்ட. விஜிபில அப்போ கேரவன்லாம் கிடையாது. விஜயை ரோட்ல உட்கார வச்சு மேக்கப் போட்டாங்க.
இவர் நம்ம சி ரங்கநாதன் தான் டைரக்ஷன். இப்போ டிவி சீரியல்லாம் நடிச்சிட்டு இருக்கார், படங்கள்லாம் கூட நடிப்பார். அவர் எஸ்ஏசியோட அசிஸ்டன்ட். என்ன ரோட்டில் வச்சு மேக்கப் போட்டாங்களோ அவருக்கு என்ன கில்ட்டி ஆகிடுச்சான்னு தெரியல, சொல்லாம கொள்ளாமல் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து எஸ்எஸ் வந்து தெரிஞ்சு போச்சு. யூனிட்டே இவர் இல்லாமல் இதுவாகுது. ஒரு நாள் ஷூட்டிங் அரேஞ்ச் பண்ணி அது கேன்சல் ஆகினா என்ன ஆகும்? அது இமீடியட்டாக விஜய், சி ரங்கநாதன், அந்த படத்தோட ப்ரொடியூசர் 3 பேரையும் கூப்பிட்டு வச்சு அவர் ஆஃபீஸ் கூப்பிட்டு எஸ்எஸ் சந்தர் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு விஜயை வந்து 2 பேர்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சார். ஏன்னா ஒரு இயக்குனருடைய வழி, ஒரு ப்ரொடியூசருடைய வழி என்னன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ வந்து இமீடியட்டாக மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னார். வந்து இதுதாங்க. அதே போல் நான் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உன்னகிட்ட வந்து பூவேவனுக்காக ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தின விக்ரமனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸு, அதாவது உன்னை கூட என்னை தருவேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சூர்யா நடித்தார். அதில் கதை கேட்டு அந்த கதையில் வந்து விக்ரமனுக்கும் அவருக்கும் சின்ன உடன்பாடு இல்லாமல் சில காட்சியெல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த படம் வந்து வெளியேறிட்டார் விஜய். சொல்லாமங்கலம் வெளியேறிட்டார். அந்த பட நிறுவனம் போய் ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ப்ரொடியூசர் கவுன்சிலில் அப்போ எஸ்எஸ் சந்திரசேகர் பொறுப்பில் இருக்கார். பெரும்பாலும் ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு மாஸ் ஆர்டிஸ்ட் மேலே ஏதாவது ஒரு புகார் கொடுக்கும்போது நேரடியாக அந்த ஆர்டிஸ்ட் வந்து அந்த கவுன்சிலில் பேச மாட்டாங்க, அவங்க மேனேஜர் அனுப்பிச்சி வைப்பாங்க. ஆனால் எஸ்எஸ் என்னன்னா கையோட தன் மகனை கூட்டின்னு வந்து அங்கே உட்கார வச்சு ஒரு ப்ரொடியூசருடைய வேதனை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அங்கேயும் வந்து ஒரு அப்ளாஸ் கேட்க வச்சார். இந்த பண்பு தாங்க வந்து நீங்கள் திடீர்னு ஒருத்தர் வந்து இங்கே மேலே வர்றதுக்கு பின்புலமாக அவருடைய தந்தை தான், எல்லாருக்கும் தந்தை தான் ரோல் மாடல். இதெல்லாம் மீறி இந்த பிறந்த நாள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் எத்தனை பேருக்கு இது தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. காலகாலமாக, ஏன்னா விஜய் பிறந்தது வந்து எழும்பூரில் உள்ள அரசு தாய் சேய் மருத்துவமனை, பழைய மருத்துவமனை, இப்போ கன்னிமாரா லைப்ரரி பக்கத்தில் இருக்குது. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் விஜய் அப்பத்திலிருந்து அவர் ஆரம்பத்தில் நடிக்க வந்த காலத்திலேருந்து கொஞ்சம் மாசான காலத்தில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் 22ஆம் தேதி முதல் வேலையாக அங்கே போயிட்டு அன்று பிறந்த எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து தங்க மோதிரம் போடுவார். ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது, ஜில்லா படமாக ஜில்லா படத்துக்கு அப்புறமானு தெரியல, பயங்கர மாஸ் விஜய்க்கு இதே போல் கிளம்பிட்டார். எங்கே பார்த்தாலும் பரவிடுச்சு. மீடியா ஒரு பக்கம், ஃபேன்ஸ் இன்னொரு பக்கம், சுற்று வட்டாரத்தில் செங்கல்பட்டு, திருப்போரூர் இந்த பகுதியில் இருக்கிற, சென்னைக்கு மிக அருகில் இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் உள்ளே கூட்டிட்டாங்க. கூட்டிட்டு அது தாய் சேய் மருத்துவமனை, பெரிய மருத்துவமனை, இங்கிலீஷ்காரங்க அழுத்தது வந்து என்ன ஆகிப்போச்சு, விஜய்க்கு கேக் வெட்டணுன்ற மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கிற நர்ஸு, ஸ்டாஃபு, டாக்டர்ஸ் எல்லாம் பெரியது பயங்கர மகிழ்ச்சி ஆகிட்டாங்க. இந்த கூட்டம் என்ன பண்ணுச்சு, கட்டுக்கடங்காமல் உள்ளே போயிட்டு பிரசவ வார்டுக்குள்ளே போயிட்டாங்க. போயிட்டு வந்து விஜய் ரொம்ப இதுவாகவே அந்த கேக்கெல்லாம் போட்டு இது பண்ணி இதோடு இங்கே நான் வரமாட்டேன்னு சொல்லி அந்த கோபத்தில் வந்துட்டார். இது ஒரு நாகரிகமான விஷயமே கிடையாது. ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்க நீங்கள்? இந்த குழந்தைங்களுக்கு, அந்த தாய்மார்களுக்கு எவ்வளோ பெரிய தொந்தரவு, ஏதாவது அசம்பாவிதம் ஆயிருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்ட ஒரு நபர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதான் நாளைய தீர்ப்பு, அதை தாண்டி அவருடைய வளர்ச்சி, இந்த பிறந்த நாள், ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு இது மாதிரியான விஷயம். இந்த பிறந்த நாளை வந்து நடிகர் விஜயாக இது பண்ணிட்டார். அடுத்த பிறந்த நாளை அவர் வந்து அரசியல்வாதியாக, அரசியல் கட்சி தலைவராக, ஒரு சிஎம்மாக, எதிர்கட்சி தலைவராக, என்ன வேணாலும் நினைக்கலாம், டெப்டி சிஎம்மாக என்ன வேணாலும் நடக்கலாங்க. 2026 ஒரு அரசியல் களத்தில், தமிழக அரசியல் களத்தில் டிவிக்கே ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில் இல்லை. அதற்கான அச்சாரமாகத்தான் இந்த ஜனநாயகன் படம், அதற்கான முன்னோட்டமாக, அதற்கான பிரச்சார படமாக இந்த ஜனநாயகன் படம் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதனுடைய அந்த கிளிம்ஸ் தான். அந்த கிளிம்ஸை கூட பாருங்கள் வந்து, ஏன்னா இது வந்து விஜய் வந்து மற்ற படம், அவருடைய படங்களில் வந்து எங்கேயும் பேசலை இதுக்கு முன்னாடி. அது கோட்டாக இருக்கட்டும், லீவாக இருக்கட்டும், அவர் நினச்சிருந்தா இது பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த ஆசை இருந்துச்சு, அதை வந்து லீடாக கொஞ்சம் கொடுத்துருக்கலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நோன்பு திறக்கிற விஷயம், இஸ்லாமியர்களுடைய நோன்பு திறக்கிற விழா, இவர் நோன்பு இருந்து அந்த நோன்பு திறக்கிற விழாவுக்கு போகிறாரு. அப்பொழுது தன்னுடைய கட்சி சார்ந்தவர்களுக்கு அவர் இட்ட கட்டளை என்ன என்றால், தயவு செய்து யாரும் நம்முடைய டிவிக்கு கட்சி கொடியை அங்கே ஒரு இடத்துல கூட நீங்கள் பறக்க விடக்கூடாது, உங்கள் காரில் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு. இப்படியாப்பட்ட ஒரு தலைவர் தாங்க. அது ஒரு மதம் சார்ந்த, ஒரு மதம் நல்லிணக்கம் சார்ந்த ஒரு விஷயம். அதில் போகும்போது அங்கே வந்து கட்சியுடைய சாயல் எங்கேயுமே வரக்கூடாது அப்படின்னு. இந்த விஷயம்தான் விஜயை அரசியல் களத்திற்குள் மிக நாகரிகமான அரசியலாக, ஏன்னா விஜயை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனையோ பேர், தமிழக வாழ்வுரிமை வேல்முருகன்லேருந்து, ஆரம்பத்தில் சீமான்லேருந்து எத்தனையோ பேர் வந்து கண்ணாமண்ணா திட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் எதிர்வினையெல்லாம் ஆற்றுவாங்க. அதற்கெல்லாம் ஒரு எதிர்வினை கூட சோஷியல் மீடியாக்களோடு அவங்கள வந்து எதுவும் பண்ணாதீங்க, வேணாம், நம்முடைய நோக்கம் அரசியல் தான், 2026 தான் நமக்கு, அந்த டார்கெட் வச்சு போவோம் நம்ம அப்படின்னு சொல்லி. விஜய் மேல் இருக்கிற இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா, எப்போ தான் வெளியே வராரு, அதுக்கப்புறம் போய் மறுபடியும் பனையூருக்கு போயிடுறாரு, எப்போ தான் அவர் களத்துக்குள்ளே வரப்போகிறாரு, எப்போ தான் களத்துக்குள்ளே ரொம்ப ஒரு தீவிரமான அரசியலுக்குள்ளே வரப்போகிறாரு. அவர் ரஜினி மாதிரி வந்து, ரஜினிக்கும் கமலுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. கமல் எல்லா ஃபங்க்ஷன்லையும் போவார்.
எல்லாம் யார் கூப்பிட்டாலும் போவார். நூல் வெளியீட்டு விழாவுக்கு போவார், இதுக்கு போவார், பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போவார். அப்படி போகிறதுனால என்ன கமல் தானே வருவார் அப்படின்னு. ரஜினி பார்த்தீங்கன்னா எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டார். அந்த கிரேஸை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த மாதம் வந்து. விஜய் அது மாதிரி நினைக்கிறாரோ அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருக்குது. சினிமா நடிகராக அவர் ஒன்றா இருக்கலாம், அரசியல் களத்துக்குள்ளே அது வாய்ப்பே இல்லை. இந்த ஜூலை இறுதி ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மக்களை சந்திக்கிற ஒரு பயணம். 42 பாயிண்டில் வந்து மக்களை சந்திக்கிறாரு. அதை தவிர பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொதுக்கூட்டம், திருமுனை கூட்டம், இதை தவிர பார்த்தீங்கன்னா ஆன்லைனில், அதாவது வந்து முழுக்க முழுக்க ஆன்லைனில் கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் உறுப்பினர்களாக இந்தியாவில் ஆகியிருக்கிற முதல் கட்சி டிவிக்கே தான். இதை விட வேறு என்னன்னா, மிக முக்கியமான ஒரு விஷயம், 18 28 வயதுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த பிள்ளைகளுடைய வாக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த வாக்கை சாலிடாக இது பண்ணிட்டார். ஏன்னா இப்போ கூட 10th +2 மாணவ மாணவிகளான பரிசளிப்பு விழாவில் கூட சொன்னாங்க, இந்த பசங்களாம் வந்து பேசுறது வந்து ஸ்கிரிப்டடு, அவங்க அப்பா அம்மாவே சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து டிவிகேக்காரங்களாம் தனியாக நின்று அதுங்கெல்லாம் பயிற்சி கொடுத்து மேடையில் பேச வச்சாங்கன்னு. ஆனால் அந்த குழந்தைகள் தன் உள்ளத்தில் இருக்கிற விஷயத்தை பேசணும்னு அங்கேயே சில இதெல்லாம் விஜய் விரும்பலை. வேணாம் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனால் அதை மீறி நாங்கள் பேசி தான் ஆவோம் அப்படின்றபோது அந்த உள்ளே இருக்கு இல்லைங்களா, இந்த வயசில் இது பதிஞ்சு போன ஒரு விஷயம்தான். கண்டிப்பாக விஜய்க்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குது, குறைந்தபட்சம் வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இது ஜனநாயகன் இதோட இந்த ஒரு கிளிம்ஸும் கிடையாது. இதன் பிறகு ஒவ்வொரு அப்டேட்டாக வரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இன்னும் ஃபஸ்ட் சிங்கிள் இருக்குது, செகண்ட் சிங்கிள் இருக்குது, டீசர் இருக்குது, இன்னும் கிளிம்ஸ் இருக்குது, ஆடியோ லான்ச் இருக்குது. இதை தாண்டி வந்து ட்ரெய்லர் இருக்குது. ட்ரெய்லர் வந்த பிறகு தான் இது எந்த மாதிரியான ஜானர், என்ன விஷயத்தை பேசப்போகிறது என்பது தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.